அனைவருக்கும் காலை வணக்கம். இறையன்பு ஐயா எழுதிய தோன்றிய என் சந்திக்கையில் அவர் சிந்தித்தது பற்றி பார்த்துட்ருக்கோம். சிலரை பார்க்கிறம்போது ஆச்சரியமாக தான் இருக்கிறது. அவர்கள் காட்டுகிற ஆணவமும் அவசரமும் நம்மை யோசிக்க வைக்கிறது. எதற்காக இவர்கள் இவ்வளவு கர்வத்துடன் நடந்து கொள்கிறார்கள்? எதை சாதித்ததனால் இப்படி அலட்சியமாக அனைவரையும் பார்க்கிறார்கள்? எது இவர்களை திமிருடன் மற்றவர்களை நடத்த செய்கிறது? அடுத்தவர்களை துச்சமாக கருதி எச்சிலனை போல் இடறி தள்ளுகிற மனப்பான்மை எங்கிருந்து வந்தது? அப்படி ஒன்றும் அறிவின் சிகரங்கள் அல்லர் அவர்கள். புகழின் உச்சாணி கொம்பில் அமர்ந்திருப்பவர்களும் அல்லர். எந்த துறையிலும் கோலோச்சுபவர்களும் அல்லர். வெள்ளி கரண்டியை வாயில் வைத்து கொண்டு பிறந்த வசதியானவர்களும் அல்லர். ஆனால் இவர்கள் எல்லோரையும் ஏசுவதையும் துரும்பை போல் உதாசீனப்படுத்துவதை பார்க்கும்போது நமக்கு பதைக்கும். இவர்கள் இப்படி தலை தெறிக்க நடக்கும்போது எத்தனையோ சாதனைகள் புரிந்தவர்கள் சத்தமில்லாமல் மௌனமாக இன்னும் எளிமையாக பணிவாக இருப்பதை பார்க்கிறோம். அவர்கள் எந்த இடத்தில் தங்கள் அதிகாரத்தை தூக்கி வீசுவதில்லை. சிறிது கூட தன்முனைப்புடன் யார் மீதும் எரிந்து விழுவதும் இல்லை. நிறை குடங்கள் அமைதி காக்கின்றன, காலி குடங்கள் கதக்களி ஆடுகின்றன என்று மிக அழகாக எழுதியிருக்கிறார். சில பேர் அப்படி தான் உலகத்தில் நான் கூட ஒரு இதில் படித்தேன். பணம் அமைதியாக தான் இருக்கும், ஆனால் பணத்தை வைத்து கொண்டிருப்பவர்கள் அப்படியே நான் என்கிட்ட இவ்வளவு இருக்குது அப்படி இருக்குன்னு ஆடுவார்கள். அதே போல் பிணம் அமைதியாக தான் இருக்கும், ஆனால் பிணத்தை எடுத்து கொண்டு போவர்கள் ஆடுவார்கள். எப்படி அதே போல் புத்தகம் அமைதியாக இருக்கும், படித்தவர்கள் நான் இதை படித்திருக்கேன் அதை படித்திருக்கேன் என்று ஆடுவார்கள் என படித்தேன் ஒரு இதில். அதில் இப்படி தான் உண்மைதானே. எந்த அளவுக்கு நிறைய தெரிகிறதோ அப்போ நாம் நிறைய தெரிந்து கொள்ள நம்மளுக்கு தெரியாதது நிறைய இருக்கிறது என்பது தெரிந்து விடுகிறது. அப்போது நாம் அமைதியாகி விடுகிறோம். நன்றி.